சொல்லிட்டு வாங்கணுமாக்கா. ஏடி மத்த நாள வாங்கி தான சமைச்சிட்டு இருக்கேன் பாக்கலக்கா. எம்மா தயவு செஞ்சு இன்னைக்கு நீ வாங்கின மீனை என்கிட்ட கொடு. நான் ஒரு புது விதமான டிஷ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அதுபடி செய்யறேம்மா, ப்ளீஸ்மா கொண்டாம்மா. அக்கா அம்மாட்ட விட்டீங்கன்னா அம்மா அழகா மீன் குழம்பு வச்சு மீன் பொரியல் பொரிச்சு விடுவேன். பேசாம போய் ஆள்ல உட்காருங்க ஒண்ணுங்களா. நீங்க தயவு செஞ்சு உள்ளே வராதீங்க. அம்மா நானும் ஒரு டிஷ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்மா. தயவு செஞ்சு எனக்கு பாதி மீன் கூட அவளுக்கு பாதி மீன் கொடு. நான் கேட்கும்போது நீ கேப்பியா? இப்ப நீ கேக்குறனால எனக்கு இல்லன்னு சொல்லிப்புடா. நீ கேக்கனா கேளு. நீ இஷ்டம். எங்க அம்மாட்ட நானும் கேட்பேன். நீ கேக்கனா கேளு. வர்றா முதல்ல என்கிட்ட போட்டி போறதுக்கு தான் வர்றாவ. மூச்சி மகரி சோடா புட்டி எனக்கா உடச்சு விட போறேன் பாரு. ஏமா 2 பேத்துக்கு மீன் கிடையாது. 2 பேர் போய் உட்காந்து டிவியை பாருங்க. வழக்கம் போல என்ன திங்கற வேலை மட்டும் தானே உங்களோட வேலை. அதை மட்டும் பாருங்க தயவு செஞ்சு. ஏமா நீ மீன் குடுக்கலன்னா அழுதுறேன் பாத்துக்க. எனக்கு பாதி மீன் கூட அவளுக்கு பாதி மீன் கூட. இனி புதியமான டிஷ் செய்ய போறேம்மா ப்ளீஸ்மா. ஏடி அடுப்புக்குள்ள வந்து நிம்மதியா வேலை பார்க்கறாங்க. வேலை பார்க்க விட மாட்டேங்கிறீங்க. என்னத்தையே செஞ்சு தொலைங்க. நல்லா மட்டும் இல்லாம இருக்கட்டும். அப்புறம் 2 பேத்து சமட்டல வெளிய எடுத்து புடிச்சு தூக்கி போறேன். எனக்கு நிறைய மீனை கொடு. நீ கொஞ்சமா எடுத்துக்க. எப்படி நீ செய்யறது நல்லா இருக்காது. நல்லா இருந்துட்டு போட்டு நான் செய்யறதாவது. ஏடி நீ ஒரு மீன் எடுத்து செய்டி. நான் மிச்ச மீன்லாம் எடுத்து செய்றேன். எப்படி நீ செய்யறது அதை விட கேவலமா இருக்கும். குப்பை தொட்டிக்கு தான் போவோம். வேஸ்டானா ஒரு மீனோட போயிரும்ல. தல்ல ஆளுக்கு பாய் பாதிய பிரிச்சு செய்வான். அக்கா ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கிச்சீங்க. நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஒன்னு செஞ்சு வச்சு விடாதீங்க. மீன் 2 கிலோ 4 ரூபாய் போட்டு வாங்கி வச்சிருக்கேன். அம்மா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ போமா. என்னடி இது மீன் செய்யற என்னமோ உப்புமா செஞ்சு வச்சிருக்கற. ஏடி இது மீன் புட்டு. ஆமா நீ என்ன கருவ போட்டு வச்சிருக்க. ஏண்டி நீ வேற வேக வைக்கும் போது 4-5 மீன் கறியே போச்சு. அம்மா வந்து ஏச போறா பாரு. த வரட்டும் சொல்றேன். அப்படி இப்படி சொல்லி தொலைச்சாதடி. அவ்வளவுதான் பத்திக்கே நீ. எம்மா என்னமக்கா முடிச்சிட்டீங்களா? எம்மா இங்க பாத்தியா மீன் grill பண்றேன்னு கருவ விட்டு வச்சிருக்கா. அம்மா அப்படிலாம் கிடையாது. மீனுனாலே இது grill பண்ண கறிகலமா இருக்கும். இதுதான் பேசன். ஏடி நான் பாட்டுக்கு மீன் செஞ்சிருந்தா செஞ்சிருப்பேன். பூரா மீன் இப்படி கருவ விட்டு வச்சிருக்கா. இவளே என்ன சொல்றது? நீ என்னத்தை உப்பா செஞ்சு வச்சிருக்கா? அம்மா இது மீன் உப்புமாமா. அதாவது மீன் புட்டுன்னு சொல்லுவாங்க. மீனை உதுத்து போட்டு புட்டு செய்யறது. கொஞ்சம் எடுத்து தின்னுவாரே நல்லா இருக்கும். ஐயோ எப்பா முள்ளியெல்லாம் போட்டு உதுத்து செஞ்சு வச்சிருக்கா. ஏடி முள்ள எடுக்காம என்னத்தடி நீ மீன் உப்புமா செஞ்சு வச்சிருக்க? மீன் உப்புமா? ஐயோ மீன் முள்ள எடுக்கணுமா? ஏமா இவ எப்படி திரும்ப செஞ்சா? மீன் அப்படியே முழுசா வேக போட்டு உள்ள வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கிட்டு இருந்தா. வாயை மூடுடி. நீ மட்டும் எப்படி செஞ்சா? இவ சொல்றத நம்பாத. இவ எப்படி திரும்ப செஞ்சா? தீஞ்ச சட்டி ஆட்ட ஆயிருச்சு. தோசை கல்ல போய் பாருப்போ. நான் பாட்டுக்கு செஞ்சாலாவது நல்லா செஞ்சிருப்பேன். இப்ப 2 பேர் போட்டு மீனை கேட்டு விட்டுட்டீங்க.